ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ரேஷன் கடையில் வாங்கிட்டு வந்த அந்த பருப்பில் தான் முருங்கை இலை கடையல் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயில் விட்டுவோங்க, இல்லைன்னா நல்லெண்ணெயும் பயன்படுத்தலாம். அப்புறமா சிறிதளவு கடுகு போட்டுவோங்க. கடுகு அப்படியே போட்டுவோங்க. கடுகு பொட்டி தெறிச்ச உடனே இந்த வெள்ளை பூண்டை அப்படியே இதுக்குள்ளே போட்டு சதைக்கணும். வெள்ளை பூண்டை போட்டு சதைக்கணும். டொக்கு 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 டொக்குன்னு அப்படியே சதைச்சி இதுக்கு உள்ளாடி போடணும். தோலோட சதைச்சி போடுங்க, அதான் சத்து. அப்புறமா சிறிய வெங்காயம் இருக்கு இல்லையா, சின்ன உள்ளி, அதில் கொஞ்சம் போடணும். போட்டு எல்லாத்தையும் நல்லா வசக்குங்க. அப்புறமா இந்த வரமிளகாய் இருக்குது பார்த்தீங்களா, 2 வரமிளகாயை அப்படியே பொடிச்சு அப்படியே போடுங்க. ரேஷன் கடையிலேருந்து வாங்கிட்டு அந்த பருப்பை அப்படியே கொஞ்ச நேரம் கோரை போட்டு இப்படி மசிவு போல் நல்ல நைய வாரது வரை வேக வச்சு தனியாக வச்சுடணும். இது நல்ல செவத்து உள்ளியெல்லாம் நல்ல சிவப்பு கலரில் சூப்பராக வந்த உடனே இந்த முருங்கை இலையை போட்டு உப்பு போடுங்க. உப்பையும் எண்ணெயிலே போட்டுருங்க. கல்லுப்பு இருக்கு பார்த்தீங்களா, கல்லுப்பை எண்ணெயிலே போட்டு அப்புறமா அந்த முருங்கை கீரையை எண்ணெயில் வாரி போட்டுருங்க. போட்டு கிளறுங்க. கிளறி கிளறி கிண்டி கிண்டி வதக்கி வதக்கி பொசுக்கி கிண்ட வேண்டும் தம்பி, கிண்ட வேண்டும் தங்கச்சி, கிண்ட வேண்டும். அப்படியே கிண்டுங்க, கிளறுங்க. கிளறவும் நல்லா கிளறி அப்படியே எல்லாரும் சொகுசா அப்படி களைஞ்சி வரும்போது அப்புறமா வேக வச்சு நம்ம ரெடியாக வச்சிருக்க ரேஷன் கடை பருப்பு அப்படியே இதுக்கு மேலே கொட்டிட வேண்டியதுதான். அப்புறமா ஒரு 10 நிமிஷம் இருந்து வேகட்டும். எல்லாம் மிக்சட் ஆகணும் பார்த்தீங்களா, எல்லாம் மிக்ஸ் ஆகி 10 நிமிஷம் இருந்து வேகட்டும். அப்புறமா ரிசல்ட்டு. பச்சை மிளகாய் பயன்படுத்துகிறவங்க பச்சை மிளகாய் போடலாம், இல்லைன்னா சிறிதளவு வத்தல் பொடி தூவிடுங்க. சிறிதளவு மஞ்சள் பொடி தூவுங்க. சிறிதளவு மஞ்சள் பொடி, அவ்வளோதாங்க. தேவையான அளவு உப்பு ரெடி ஆகிடுச்சான்னு பாருங்கள். வெந்து ரெடி ஆகணும்னா நம்ம ரேஷன் கடை பருப்பு கடைசல் ரெடி. இது வந்து கடைசல். இது இங்கே போட்டு இப்படி கடைஞ்சாங்கன்னா, இந்த மொத்த போட்டு இப்படி கடைஞ்சாங்கன்னா தயிர் கடையும். அதே போல் இங்கே கடைசல். நமக்கு அது வேண்டாம், ரொம்ப அடித்து எல்லாம் கடைய வேண்டாம். நம்ம பல்லு உள்ளவங்க எல்லாம் இப்படி சாப்பிடலாம் பார்த்துங்க. நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். டேஸ்டி வெரி டேஸ்டியாக இருக்கும். உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துடுங்க. வாவ் வாவ் வாவ், சூப்பர். நம்ம கடைசல் ரெடி ஆகிடுச்சு. இந்த உப்பையும் மஞ்சள் பொடியும் கூட நேரமே இந்த எண்ணெயில் போட்டு வதக்குறோம் பார்த்தீங்களா, அப்படி எண்ணெயில் போட்டு வதக்குனா கூட சூப்பராக தான் இருக்கும். உப்பும் மஞ்சள் பொடியும், உப்பு மஞ்சள் பொடி மிளகாய் பொடி இருக்குது இல்லையா, பச்சை மிளகானா பச்சை மிளகா. அப்புறமா நமக்கு கடைசல் ரெடி. ரேஷன் கடை பருப்பில் உருவாக்கின கடைசல் ரெடி. நீங்களும் உருவாக்கி பாருங்கள், நல்ல சுவைத்து மகிழுங்கள். டேஸ்டியாக இருக்கும். இது வந்து தோசைக்கும் நம்ம எல்லாத்துக்குமே பயன்படுத்த, சாதம் சூடாக்கிய சாதம் அதுக்கெல்லாம் பயன்படுத்தணும்னா ரொம்ப ஒரு டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் முயற்சித்து பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.